வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இரண்டாவதாக தரிசித்தது திருமூலரை. அவரை இறைவன் தரிசித்தாரா இல்லை அவர் இறைவனை தரிசித்தாரா என்பது இன்றும் கேள்விக்குறிதான். காரணம், இறைவன் அவரை நாடவும் இல்லை, தேடவும் இல்லை, எதுவும் வேண்டவும் இல்லை. 5 வயதில் அம்மன் கோவில் திண்ணையில் இறைவன் மட்டும் கண்களை மூடி காட்சிகளை கண்டு ரசித்து கொண்டிருந்தார். உடல் இருந்தது அம்மன் கோவில் திண்ணை. உணர்வு கடந்தது வானை தாண்டி வான்கோள்களை அண்டவெளி என்று அதிசய படைப்பை பார்த்து மகிழ்வதில் இறைவனுக்கு ஒரு பேரானந்தம். இந்த காலகட்டத்தில் காட்சியில் காண்பதெல்லாம் நடைமுறையில் நடப்பதாகவே இருந்தது. இது இறைவனோடு பொத்தி வைத்து கொள்ளப்பட்ட ரகசியம். 1ஆம் வகுப்பு பள்ளியில் சேர அன்று காலை தோட்டத்தில் குட்டுவத்துக்குள் நின்று நீரை மொண்டு ஊற்றி கொண்டிருந்த போது காட்சியில் 1ஆம் வகுப்பில் ஆசிரியை பாடம் நடத்துவதும் இறைவன் மற்ற மாணவர்களோடு அமர்ந்திருப்பதும் வகுப்பு ஆசிரியை கையில் பிரம்பு வைத்து கொண்டு இருப்பதும் கண்ட காட்சி. பள்ளியில் சேர்ந்த அன்று முதல் வகுப்பில் அதே நிலை. பிரம்பம்மா வகுப்பாசிரியை, இறைவன் தரையில் இருக்க இறைவன் பக்கத்தில் இறைவன் பார்த்த அதே மாணவி. காட்சி பொய்யல்ல என்ற நிரூபணத்திற்கு வந்துவிட்டார் இறைவன். பள்ளி பக்கத்தில் இருந்த அம்மன் கோவில் திண்ணையில் கண்களை மூடியபடி இறைவன் மட்டும் இருக்க கண்ட காட்சியில் வந்தவர் தன்னை அறிமுகப்படுத்த இறைவன் அவர் கூறியதை கேட்க அரை மணி நேர சம்பாசனை. யாருடனும் பகிர முடியாத சூழல். உலகில் தான் திருமூலராக கொண்டாடப்படுவதை உரைத்தார். திருமந்திரம் அன்று இறைவன் அறியாதது, ஆனால் அதன் சாரம் இறைவனுள் கொப்பளித்தது. இறைவனால் இதையெல்லாம் அனுபவிக்க முடிகிறது. அத்தோடு இறைவனை முழுமையாய் உணர முடியாத தன்மை. திருமூலர் இறைவனை தரிசிக்க வந்தார் என்பதை இறைவனுள் இருந்து வந்த பாடல்கள் உணர்த்தின. எழுதாமலே பரந்த இறைவனின் அனுபவங்கள். ஆம், நெஞ்சில் நிறைந்து வாயில் நழுவி செவியில் உரைத்தன ஏட்டில் ஏறாமலே. வாழ்வோம் வாழ்விப்போம்.